அருமையானவர்களே, அல்லாஹ்வின் அருளால் புனிதமிக்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகிய ரபீஉல் அவ்வல் மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக சஃபர் மாதத்தின் கடைசி ஜும்மாவில் நாம் ஜும்மாவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதநேயத்தோடு வாழ்ந்தார்கள். பிறரையும் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார்கள். ஆனால் இன்று மனிதர்கள் தாமும் தம்முடைய குடும்பத்தினரும் நன்றாக இருந்தால் போதும், பிறர் எக்கேடு கெட்டால் நமக்கென்ன என்று வாழுகிற ஒரு வாழ்க்கையின் நிலையை பார்க்கிறோம். மனிதனுக்கு மனிதன் அன்பு காட்டுவது குறைந்து மனிதனை அழித்து வாழும் சமுதாயமாக நம் மனித இனம் மாறிக்கொண்டிருக்கிறது. பணம் புகழினுடைய போதை மண் மீது மோகம் கொண்ட சமுதாயமாக மாறிக்கொண்டு போகிறது நம்முடைய சமுதாயம். நிலையில்லாத இந்த உலகத்தின் மீது மோகம் கொள்கிறோம். நிலையான அந்த மறுமையின் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழுகிற நிலையை பார்க்கிறோம். கொலை, கொள்ளை, பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகரித்து போயிருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா தனது 80வது சுதந்திர தினத்தை நாளை கொண்டாட இருக்கிற இந்த தருணத்திலும் கூட அண்ணல் காந்தியடிகள் பிறந்த இந்த மண்ணில் அஹிம்சை இன்று இல்லை. போதை, ஆசாமிகளினுடைய அட்டகாசங்கள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அன்னை தெரசா பிறந்த மண்ணில் இன்று இரக்கம் அழிந்து வருகிறது. அடிபட்டு கிடக்கும் ஒருவனை வேடிக்கை பார்க்கிறோமே தவிர அவனை காப்பாற்ற யாரும் முயற்சி செய்வதில்லை. நம்மிடம் தோன்றும் பாசமும் அன்பும் தேசப்பற்றும் இரக்க குணமும் இன்று தேய்ந்து கரைந்து கொண்டே இருக்கிறது. பஸ்ஸில் நின்று கொண்டு பயணம் செய்கிற ஒரு முதியவருக்கு அமர்ந்திருக்கக்கூடிய இளைஞராக இருக்கக்கூடிய ஒருவர் இருப்பதற்கு சீட்டு கொடுப்பதற்கு கூட மனமராமல் இருந்து கொண்டிருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நம்முடைய வீட்டு பெரியவர்களையே வயதாகிவிட்டால் ஒரு இடத்தில் முடங்கி கிடக்க முடியாதா என்று பேசுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். காரில் செல்பவனுக்கு காலில் நடப்பவனுடைய வழி தெரிவதில்லை. வானில் பறப்பவனுக்கு வயிறு பசிப்பவனுடைய வழி புரிவதில்லை. இதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. அருமையானவர்களே, மனிதநேயம் இந்த உலகத்தில் மலர வேண்டுமானால் நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். அதன்படி நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்தும் போதே வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே, நாம் உம்மை உலக மக்கள் அனைவருக்கும் ரஹ்மத்தாக அருட்கொடையாகவே அனுப்பி இருக்கிறோம் என்பதாக குர்ஆனினுடைய 21வது அத்தியாயம் 107வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே, நிச்சயமாக நீங்கள் மிக உயர்ந்த மகத்தான நற்குணமுடையவராக இருக்கிறீர்கள் என்பதாக 68வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் உங்களுக்கான அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக 33வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? இன்னமா புஇஸ்து லி உதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்களின் மேன்மைகளை முழுமைப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர்
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார், யா ரசூல் அல்லாஹ், மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன நபியே? இதா சர்ரத்துக்க ஹசனத்துக்க வசாத்துக்க சையத்துக்க ஃபஅன்த முஃமின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ செய்யக்கூடிய நல்ல செயல்பாடுகள் உனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்றால், நீ தொழுகிறாய், நோன்பு வைக்கிறாய், திக்ர் செய்கிறாய், இந்த செயல்பாடுகள் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்றால், அதே சமயம் ஏதாவது ஒரு பாவமான காரியத்தை, தீமையான காரியத்தை நீ செய்துவிட்டால், அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத இந்த காரியத்தை நாம் செய்துவிட்டோமே என்று உன்னுடைய மனம் குமுறுகிறது என்றால், அதை நினைத்து நீ கவலைப்படுகிறாய் என்றால், ஒரு நேரத்தினுடைய ஒரு வக்தினுடைய தொழுகையை நீ விட்டுவிட்டாலும், ஐயோ ஒரு நேர வக்தினுடைய தொழுகை போய்விட்டதே, தொழ முடியாமல் ஆகிவிட்டதே என்கிற கவலை உன்னிடத்திலே இருக்குமானால், நன்மையான காரியங்களை செய்கிற போது நீ சந்தோஷப்படுகிறாய், பாவமான காரியங்கள் ஏதாவது செய்துவிட்டால், நன்மைகள் தடைபட்டு செய்ய முடியாமல் ஆகிவிட்டால், அந்த நேரத்தில் உன்னுடைய மனம் வருத்தப்படுகிறது என்றால், நீதான் ஈமான்தாரி, நீதான் முஸ்லீம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, கொலை, கொள்ளை, பாலியல் துன்புறுத்தல்கள், ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு செய்கிற துரோக செயல்பாடுகள், அநீதம், பிறருக்கு கொடுக்கிற தொல்லைகள், இதுவெல்லாம் அதிகரித்து போயிருக்கிற இந்த கால சூழ்நிலையில் மனிதனை மனிதனாக வாழச் சொல்கிற, மனிதநேயத்தை விரும்புகிற இஸ்லாம் போதிக்கிற பாடம் என்ன தெரியுமா? மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ. எவர் ஒருவர் ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் வாழ வைத்தவர் போன்றவர். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு ஒருவன் காரணமாக ஆகிவிட்டான் என்றால், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவன் போன்றவன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5வது அத்தியாயம் 32வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இன்று யாரை பற்றியும் யாரும் கவலைப்படாத இந்த காலத்திற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்ராஹிமூன யர்ஹமுஹுர் ரஹ்மான், நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். இர்ஹமு அஹ்லல் அர்தி யர்ஹமுக்கும் மின் ஃபிஸ் ஸமா, நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யர்ஹமுல்லாஹ் மல்லா யர்ஹமுன் நாஸ், நீங்கள் மக்களுக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதிஹி, தன்னுடைய கையினால், தன்னுடைய கரத்தினால், தன்னுடைய நாவினால் பிறருக்கு யார் தொல்லை கொடுக்காமல் இருக்கிறானோ அவன்தான் உண்மையான மோமின், முஸ்லிம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திலேயே சிறந்தது எது? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறாரோ அவரின் செயலே சிறந்தது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கும் எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காமல் இருப்பவர்தான் உண்மையான முஃமினாக, முஸ்லீமாக இருக்க முடியும். பிறருடைய மனங்களை நாம் உடைத்துக் கொண்டிருக்கிறோம், தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம், பிறருடைய மானம் மரியாதையோடு விளையாண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் உண்மை முஃமினாக, முஸ்லீமாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி, எவர் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவாரோ அவருடைய தேவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி வைப்பான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கிறான். அவனை அப்படி சந்திக்கிற போது சிரிச்ச முகத்தோடு சந்திப்பது இருக்கிறது, இது மிகச்சிறந்த ஒரு நற்காரியம், அதை அற்பமாக நினைத்து விடாதே என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உனது சகோதரனை நீ பார்க்கிற போது மலர்ந்த முகத்தோடு, சிரிச்ச முகத்தோடு நீ பார்க்கிறாய் என்று சொன்னால்
அதுவும் சதகா, நன்மையை பெற்று தரக்கூடிய தர்மம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய பக்கத்து அண்டை வீட்டுக்காரர் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் அவன் ஒரு இறை நம்பிக்கையாளனாக உண்மையான முஸ்லீமாக இருக்கவே முடியாது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜாதி மத பேதங்கள் கடந்து அண்டை வீட்டாராக இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் மிகவும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதும் வலியுறுத்தினார். அருமையானவர்களே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மனிதநேய செயல்பாடுகள் அது நம்மை சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்லும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். மனிதநேய செயல்பாடுகள் நம்மிடத்தில் இல்லாத போது அந்த சுவனம் என்பது நமக்கு கேள்விக்குறியாகிவிடும் என்கிற பட்சத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதநேய செயல்பாடுகள் தான் நம்மை சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்லும் என்கிற போது அதில் நமக்கு கவனம் தேவை. அதிலும் இன்றைய கால சூழ்நிலையில் ஏஐ என்பது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த செய்தியாக இருந்தாலும் உடனேயே நம்முடைய கவனத்திற்கு அது வந்து விடுகிறது. அதுவும் இணையதளத்தினுடைய ஆதிக்கம் அதிகரித்து போய் இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் உள்வீட்டுக்குள் பாத்ரூமில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது கூட வெட்ட வெளிச்சமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய அந்தரங்கங்களும் இன்றைக்கு வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிற ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழுகிறோம். நம் கையில் இருக்கக்கூடிய இந்த செல்போன், இதன் மூலமாக இது நம்மை சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்ல போகிறதா அல்லது நரகத்தின் பக்கம் இழுத்து செல்ல போகிறதா என்கிற விஷயத்தில் நமக்கு கவனம் தேவை. தனிப்பட்ட மனிதர்களுடைய அந்தரங்க விஷயங்கள் அலசப்படுகிற இடமாக இன்றைக்கு இணையதளம் மாறிப்போயிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்படியானால் சுவனம் செல்வதற்கு இது தடையாக அமைந்துவிடும் என்கிற போது இதில் நாம் அதிகமாக கவனம் எடுத்தாக வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் நாங்கள் அமர்ந்திருந்தோம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, சுவனவாதியை இந்த உலகத்திலேயே நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? இப்போ இந்த வாசலின் வழியாக ஒரு மனிதர் வருவார், அவரை பாருங்கள், அவர்தான் சுவனவாதி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு யார் வரப்போகிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு அன்சாரி தோழர் வருகிறார். ஒழு செய்து விட்டு தாடியெல்லாம் தண்ணீர் சொட்ட சொட்ட வருகிறார். இடது கையில் தன்னுடைய காலணியை செருப்பை கையில் வைத்திருக்கிறார். வந்தவர் 2 ரக்காய் தொழுகிறார், வீட்டுக்கு செல்கிறார். அந்த மனிதரை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனவாதி என்பதாக அடையாளப்படுத்தினார்கள். அதற்கு மறுநாள் இப்படி 3 தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வருகிற போதெல்லாம் சுவனவாதியை பார்க்க வேண்டுமா, இந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்கள், சுவனவாதியை பார்க்க வேண்டுமா, இந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்கள் என்று அவரை அடையாளப்படுத்தினார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆர்வம் வந்தது. சுவனவாதி என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற போது சுவனவாதிக்குரிய செயல்பாடு அமலு அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாமும் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரோடு அவருடைய வீட்டிற்கே சென்று விடுகிறார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய தந்தையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டது, எனவே நான் வீட்டிற்கு செல்ல முடியாது, உங்களுடைய வீட்டில் தங்கிக் கொள்கிறேன் என்பதாக அனுமதி கேட்கிற போது அந்த அன்சாரி தோழரும் அனுமதி கொடுக்கிறார். அவரோடு 3 நாட்கள் வீட்டில் தங்குகிறார். அவரிடத்தில் ஏதாவது மிகச்சிறப்பான சுவனத்திற்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனவாதி என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்களே, அதற்குரிய அமல்கள் இருக்கிறதா என்பதை இரவெல்லாம் விழித்திருந்து பார்க்கிறார். ஆனால் அந்த மனிதர் சர்வசாதாரணமாக இரவு நேரத்தில் தூங்குகிறார், காலையில் எழுந்திருக்கிறார், தஹஜ்ஜத் தொழுகிறார், பள்ளிவாசலுக்கு போகிறார், எல்லோரையும் போலத்தான் அவரும் இருக்கிறார். 3 நாட்களுக்கு பிறகு அந்த அன்சாரி தோழரிடத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், தோழரே, என்னுடைய தந்தையிடத்தில் கருத்து வேறுபாடெல்லாம் ஒன்றுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனவாதி என்பதாக உங்களை அடையாளப்படுத்தினார்கள்.
சுவனத்திற்குரிய செயல்பாடு உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே நான் உங்களுடைய வீட்டில் நான் தங்கினேன். ஆனால் அப்படி எந்த ஒரு செயலையும் உங்களிடத்தில் எந்த ஒரு அமலையும் என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னபோது அந்த நபித்தோழர், அந்த அன்சாரி தோழர் சொன்னார், சுவனத்திற்குரிய செயல்பாடு என்று பிரத்யோகமாக எந்த ஒரு அமலையும் நான் செய்யவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை குறித்து அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், என்னை பற்றி நான் சொல்ல வேண்டுமானால் ஒன்றை மட்டும் என்னால் சொல்ல முடியும். யாரை பற்றியும் எந்த தவறான எண்ணமும் என்னுடைய உள்ளத்தில் கிடையாது. பிறரை பற்றிய குறைகளை நான் ஆராய்வதில்லை. பிறரை பற்றிய தப்பான எண்ணத்தை நான் என்னுடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்வதில்லை. நான் உண்டு, என்னுடைய அமல்கள் உண்டு என்று இருப்பேன். பிறரை பற்றிய தவறான எண்ணங்களை அவர் இப்படி, இவர் இப்படி, அவர் அந்த மாதிரி போயிட்டாரு, இவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு என்று பிறரை பற்றி பேசுவதோ, பிறரை பற்றிய தவறான தப்பான எண்ணம் கொள்வதோ என்னுடைய உள்ளத்தில் இல்லை. இந்த ஒன்றை வேண்டுமானால் என்னால் சொல்ல முடியும் என்பதாக அந்த அன்சாரி தோழர் சொன்னபோது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை சுவனவாதி என்பதாக அடையாளப்படுத்தினார்கள் என்று சொன்னால் இந்த ஒரு செயலுக்காகத்தான் உங்களை சொல்லி இருக்கிறார்கள். காரணம், நீங்கள் எந்த காரியத்தை, யாரை பற்றிய எந்த ஒரு தப்பான எண்ணமும் என்னுடைய உள்ளத்தில் இல்லை என்பதாக சொன்னீர்களோ அதுதான் எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது. அந்த ஒரு காரியம்தான் நாங்கள் செய்ய முடியாத காரியமாக இருக்கிறது. இதற்காகத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை சுவனவாதி என்பதாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நாம் கவனிக்க வேண்டியது, நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், திக்ரு செய்கிறோம், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகிறோம். அது மாத்திரம் போதுமானது அல்ல. மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். பிற மனிதர்களுடைய விஷயத்தில் நமக்கு கவனம் தேவை. யாரை பற்றிய எந்த ஒரு தப்பான எண்ணமும் நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் இருந்தால்தான் நம்மால் சுவனத்திற்குள் செல்ல முடியும் என்கிற போது பிறரை குறித்து தப்பான எண்ணம் கொள்வது, நம்மை பற்றி நாம் சிந்திப்பதை விட எப்பொழுது பார்த்தாலும் பிறரை பற்றியே பேசுவது, பிறரை பற்றியே துருவி ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பது, இதுவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இது சுவனம் செல்வதற்கு தடையாக அமைந்துவிடும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதநேயத்தினுடைய மாண்பாளராக அவர்கள் திகழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் சஹாபாக்களோடு ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிற போது ஒரு கிராமவாசி அந்த பள்ளிவாசலுக்கு உள்ள வாராரு. வந்தவர் அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளேயே சிறுநீர் கழித்து விடுகிறார். இப்போ சிறுநீர் கழிச்சுக்கிட்டு நிற்கிறார். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்க்கிறார்கள், நபித்தோழர்களும் பார்த்தார்கள். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்தால், அசுத்தம் செய்தால் யாரால் தான் பொறுத்து கொள்ள முடியும்? கொதித்தெழுந்தார்கள் அந்த நபித்தோழர்கள். என்ன ஒரு காரியம் அந்த மனிதர் செய்து கொண்டிருக்கிறார் என்று தடுப்பதற்காக வேண்டி விரைகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? சீக்கிரமா போங்க, அவரை தடுத்து நிறுத்துங்க என்பதாக சொல்லி இருக்க வேண்டும். நாம இருந்திருந்தால் அப்படி செய்திருப்போம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைந்து செல்கிற அந்த நபித்தோழர்களை தடுத்து நிறுத்தினார்கள். விடுங்கள், அவரை நிம்மதியாக சிறுநீர் கழிக்க விடுங்கள். அவர் சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது, ஒருவர் சிறுநீர் கழிப்பதை அவர் அடக்கினால் என்று சொன்னால், பாதியில் அவர் நிறுத்தினார் என்றால் அது அவருக்கு உடல் உபாதை ஏற்படுத்தும், அவருக்கு அது ஆரோக்கிய கேட்டை விளைவிக்கும் என்பதாக மருத்துவ உலகம் சொல்லித் தருகிறது. அன்றைக்கு அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கிய கேடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதியில் அவரை தடுத்து நிறுத்தாதீர்கள் என்றார்கள். அப்படி இருந்துகிட்டு இருக்கிறவரை போய் நீங்க தடுத்து நிறுத்த போனீங்கன்னு சொல்லி சொன்னா, அவர் இருந்துகிட்டே மற்ற இடங்களுக்கும் போயிட்டார் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சிறுநீர் எல்லா இடங்களுக்கும் அவர் அந்த சிறுநீர் கழித்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடலாம் என்பதற்காகவும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்பதாக சஹாபாக்களை தடுத்து நிறுத்தினார்கள். அவர் சிறுநீர் கழிச்சு முடிச்சாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எப்படி நீ பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்கலாம் என்பதாக கண்டிக்கவில்லை. நபித்தோழர்கள் கோபமாக இருந்தவர்களை அடக்கினார்கள், பொறுமையாக இருங்கள் என்பதாக சொன்னார்கள். பள்ளிவாசலை விட்டு வெளியே போ என்பதாக அந்த மனிதரை துரத்தி விடவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழித்த அந்த கிராமவாசியை பக்கத்திலே அமர வைத்து அழகாக பாடம் எடுத்தார்கள். இது பள்ளிவாசல், அல்லாஹ்வை தொழுவதற்கான இடம். இங்கே இபாதத்துகள் செய்ய வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும். இங்கே சிறுநீர் கழிக்க கூடாது, அசுத்தப்படுத்தக்கூடாது. இதுவெல்லாம் மிகப்பெரிய பாவமாக அமைந்துவிடும் என்றெல்லாம் அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த போது, இப்படி ஒரு மாண்பாளரை, இப்படிப்பட்ட ஒரு மனிதநேயரை நான் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் ஈமான் கொண்டார் என்பது வரலாறு. அப்படியானால் ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறு நாம் பார்க்கிறோம் என்கிற போது அதை எப்படி அணுக வேண்டும் என்கிற அணுகுமுறையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார். இதே இந்த நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால், அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது, சஹாபாக்கள் இருக்கிற போது ஒருவர் சிறுநீர் கழித்தார் இல்லையா? இந்த மாதிரியான சம்பவம் ஏதாவது ஒன்று நம்முடைய கண்காண நடந்திருந்தால் உடனேயே நாம் என்ன செய்திருப்போம்? அவரை விரட்ட வந்தார்கள் அந்த நபித்தோழர்கள், நாம அதை கூட செய்ய மாட்டோம். முதல்ல நம்முடைய பாக்கெட்ல இருந்து செல்போனை எடுப்போம். செல்போனை எடுத்து சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது எந்த தவறை செய்து கொண்டிருக்கிறானோ அந்த தவறை படம் பிடித்து அங்கே 4 சுவர்களுக்குள் நடப்பது, 4 நபர்களுக்குள் மத்தியில் நடப்பது, உலகமெல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டால போட்டு, பார்த்தீர்களா தோழர்களே என்ன நடக்கிறது, பார்த்தீர்களா அநியாயத்தை, பார்த்தீர்களா தட்டி கேட்க யாரும் இல்லையா என்பதாக கேள்வி கேட்டு அதை அவர்களுடைய கொஞ்ச நெஞ்சம் மானம் மரியாதை வாங்கிவிடக்கூடிய தவறு செய்தவரை அவர் திருந்துவதற்கான வாய்ப்பே அளிக்காமல் மிகப்பெரிய பாவக்காரனாக ஆக்கிவிடக்கூடிய, மீண்டும் மீண்டும் பாவம் செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாவிகளாக ஆக்கி விடக்கூடிய நிலைகளை இன்றைக்கு இந்த இணையதளங்களின் மூலமாக, செல்போன்களின் மூலமாக நம்முடைய சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்பட்ட செய்தி என்று சொன்னால், இந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுடைய சிந்தனைக்கு வருகிறதோ, எதுவெல்லாம் படம் எடுத்து போடப்படுகிறதோ அதையெல்லாம் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மனிதநேயமா? மனிதநேயத்தினுடைய மொத்த உருவமே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். யூத சிறுவன் ஒருவன், அவன் இஸ்லாமியன் அல்ல, நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத சிறுவனினுடைய பக்கத்திலே அமர்ந்து அந்த யூத சிறுவனை தடவிவிட்டு அவனுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்பது வரலாறு. இன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி என்று இருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் என்றால் இன்றைக்கு உலகளாவிய அளவில் அதில் பரப்பப்படுகிற நிலைகளை பார்க்கிறோம். இந்த சமுதாயத்தை சார்ந்த அவருக்கு நாங்கள் இப்படி செய்தோம், அவரை போய் சந்தித்தோம், அவருக்கு இப்படி ஒரு மாண்பை நாங்கள் வழங்கினோம், அன்பை பொழிந்தோம் என்று வீடியோக்களை வெளியிடுகிற நிலைகளை சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு செல்லுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு மூதாட்டி குப்பையை கொட்டிக் கொண்டிருந்த அந்த நிகழ்வு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எப்பவும் குப்பையை கொட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாட்டி காணோம் என்கிற போது விசாரிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீடியாக்கள்லாம் அழைச்சிக்கிட்டு செல்போனெல்லாம் தூக்கிட்டுலாம் போகல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த மூதாட்டியினுடைய வீட்டிற்கு சென்றார்கள். அந்த மூதாட்டிக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். நாம் இவ்வளவு தொல்லை கொடுத்தும் இந்த மாமனிதர் மனிதநேயத்திற்கு சொந்தக்காரர், நம்மை வந்து பார்த்திருக்கிறார், அவர் நம்மை நலம் விசாரிக்கிறார், அவருடைய இறைவனிடத்தில் நமக்காக பிரார்த்தனை செய்கிறார் என்கிற போது எவ்வளவு மிகப்பெரிய மாண்பாளராக அவர் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி அந்த மூதாட்டி ஈமானை ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற போது ஒரு பெண்மணி தூக்க முடியாமல் சுமக்க முடியாமல் ஒரு சுமையை சுமந்து வருகிற நேரம், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்பதாக சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிற்கு உதவி செய்தார்கள். அந்த சுமையை தூக்கி வருகிற போது மூதாட்டி அவர்களை நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்பதாக கேட்கிற நேரம், இந்த ஊருக்கு முகம்மதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரா, அவரு புதிதாக ஒரு மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாராம், அவருடைய பேச்சை கேட்டாலே எல்லோரும் மாறி விடுகிறார்களாம், அவருடைய முகத்திலேயே விழிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த ஊரை விட்டே செல்கிறேன் என்றார் அந்த மூதாட்டி. அது மாத்திரமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் தன்னுடைய சுமையை தூக்கி வருகிறார்கள், உதவி செய்கிறார்கள் என்பதை அறியாத அந்த மூதாட்டி அவர்களை அதிகமான கெட்ட வார்த்தைகளால் ஏசினார், பேசினார். அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூதாட்டிக்கு உதவி செய்தார்கள். கடைசியில் நீங்கள் யார் தெரியலையேன்னு கேட்டபோ அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாயே, இவ்வளவு நேரமும் யாரை நீங்கள் ஏசினீர்களோ, யாரை பார்க்க வேண்டாம் என்பதாக இந்த ஊரை விட்டு செல்கிறேன் என்பதாக சொன்னீர்களோ, திட்டினீர்களோ, அந்த திட்டிற்கு சொந்தக்காரர் நான் தான், அப்துல்லாஹினுடைய மகனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொன்னபோது நான் ஏசிய பேச்சுக்களை எல்லாம் கேட்டதற்கு பிறகும் கூட எனக்காக நீங்கள் உதவி செய்து கடைசி வரைக்கும் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மனிதனே மிக்க மாண்பாளராகத்தான் இருக்க முடியும் என்பதாக சொல்லி அந்த கணத்திலேயே அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மனிதநேய பண்புகள் மற்றவர்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை கொண்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் வீடியோக்களின் மூலமாக, சோசியல் மீடியாக்களின் மூலமாக எந்த மாதிரியான சமுதாயத்தினுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பிற சமுதாய மக்கள் எல்லாம் பார்த்து பாராட்டுகிற அளவுக்கு இருக்கிற கருத்துக்களையா நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அல்லது இப்படி இருக்கிறார்களே என்பதாக சொல்லி அவர்களை வேதனைப்படுகிற அளவுக்குள்ள கருத்துக்களை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதநேய மாண்பாளராக இருந்தார்கள். ஒரு யூதரினுடைய ஜனாசா செல்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், செல்வதோ யூதனுடைய ஜனாசா, நபியே நாயகமே, நீங்கள் அஷ்ரஃபுல் ஹல்க், படைப்புகளெல்லாம் சிறந்த மனிதர் இல்லையா, நீங்கள் ஏன் எழுந்து நிற்கிறீர்கள், தேவையில்லையே என்பதாக சொன்னபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதனாக இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர் தானே, அதுவும் ஒரு உயிர் தானே, அந்த உயிருக்கான மரியாதை அது, அந்த மனிதனுக்கான மரியாதை அது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு மனிதநேய பண்புடையவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். கொஞ்சம் கவனியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரும் மனிதர் தானே என்பதாக மரியாதை கண்ணியத்தை கொடுத்தது, எழுந்து நின்றது. யாருக்காக, எதற்காக? ஒரு மையத்திற்காக, இறந்து போன ஒரு சடலத்திற்காக. ஆனால் உயிரோடு ஹயாத்தாக இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களுடைய உள்ளங்களை நாம் குத்தி குதறி கொண்டிருக்கிறோமே, எத்தனையோ மனிதர்களுடைய உள்ளங்களை நாம் உடைத்துக் கொண்டிருக்கிறோமே, அவர்களுடைய மனம் வேதனைப்படும், அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு மிகப்பெரிய பாதிப்பை அதை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் கொஞ்சம் கூட நாம் கவனிப்பதில்லையே. பிறரை பற்றி பேசுவது என்று சொன்னால் எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி என்பதாக சொல்லிவிட்டு காசு பணமே இல்லாமல் கிடைக்கிற ஒரே சந்தோஷம் அதுதான் என்கிற ரீதியில் நேரில் சந்தித்தாலும் சரி, போனில் பேசினாலும் சரி, அல்லது நம்ம இணையதளத்திற்குள் நுழைந்தாலும் சரி, அடுத்தவர்களை பற்றிய மனம் நோகும்படியான பிறரினுடைய மாமிசத்தை உண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற அந்த புறம் கோல் போன்ற அந்த பேச்சுக்கள் தான் நம்மிடத்தில் அதிகம் பேசப்படுகிறது என்கிற போது
அப்படி நாம் சில பரப்புகிற சில வீடியோக்களின் மூலமாக நம்முடைய சமுதாயத்தினுடைய மானம் மரியாதையை நாம் காற்றில் பரவ விடுகிறோம் என்பதை கூட கொஞ்சம் கூட கவனத்தில் கொள்ளாமல் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்கிற போது உண்மையில் அது வேதனை அளிக்கிறது. அருமையானவர்களே, ஒரு போருக்கு சென்று விட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிற போது ஒரு மரத்தடியிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாளை ஏந்தி வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்புகிறார். முஹம்மதே, உங்களை நான் கொலை செய்ய போகிறேன். இந்த நேரத்தில் என்னிடமிருந்து உங்களை காப்பாற்றுவது யார் என்பதாக அந்த மனிதர் கேட்டார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல் தைரியமாக சப்தமாக சொன்னார்கள், அல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை கேட்டபோது பதறிப்போனான் அந்த மனிதர். தன்னுடைய கையில் இருந்த வாளை கீழே போட்டார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது அந்த வாளை தன்னுடைய கையில் எடுத்துக் கொண்டார். கேட்டார்கள் அந்த மனிதரிடத்தில், தோழரே, இப்பொழுது என்னிடமிருந்து உங்களை காப்பாற்றப் போவது யார் என்பதாக கேட்டார். அவர் சொன்னார், முஹம்மதே, நீங்க நினைச்சாதான் நான் தப்பிக்க முடியும், என்னை நல்லா இருப்பீங்க, விட்டுருங்க என்பதாக கெஞ்சினார். நான் சொல்ல வந்த செய்தி அந்த நேரத்தில் சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னை கொலை செய்ய வந்தவர் என்ன செய்திருக்க முடியும்? என்னை கொலை செய்ய வருகிறாயா நீ என்பதாக சொல்லி அந்த மனிதரை சிறைபிடித்திருக்க முடியும். தோழர்களை வாருங்கள் என்பதாக நபித்தோழர்களை அழைத்து அவர்களை அடையாளம் காட்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கான தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்க முடியும். அவர் என்னை விட்டுவிடுங்கள் என்பதாக சொன்ன உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அவருடைய கூட்டத்தோடு சேர்வதற்கு அனுப்பிவிடுகிறார்கள். எந்த நபித்தோழரையும் அழைத்து அதை பெரிதுபடுத்தவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மனிதர் என்ன செய்தார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வந்திருக்கிறார் அந்த மனிதர். அந்த நேரத்திலும் அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதநேயத்தோடு நடந்து கொண்டார்கள். அவரை மன்னித்து விட்டார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? தன்னுடைய கூட்டத்தார்களிடத்தில் அவர் போய் சொன்னார், எங்கே நீ சென்று வந்திருக்கிறாய் என்பதாக அந்த கூட்டத்தார்கள் கேட்டபோது அவர் சொன்னார், இந்த உலகத்திலேயே இதுவரைக்கும் நான் சந்தித்திராத ஒரு மிகச்சிறப்பான மனிதநேயமிக்க ஒரு மனிதரை பார்த்து வந்தேன் என்பதாக சொன்னார். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டுமானால் அவரை கேவலப்படுத்துவதன் மூலமாக, பகிரங்கப்படுத்துவதன் மூலமாக எந்த மாற்றத்தையும் நம்மால் ஏற்படுத்திவிட முடியாது. மன்னிக்கிற மனப்பான்மையும் மனிதநேயமும் வேண்டும் என்பதை, பிறருடைய குறைகளை ஆராய்ச்சி செய்து அதை நாம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்கிற அந்த கெட்ட எண்ணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே, நிச்சயமாக நீங்கள் மிக உயர்ந்த உயர்ந்த நற்குணமுடையவராக இருக்கிறீர்கள் என்பதாக சொன்னார். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்கள் தான் நம்மை சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்லும் என்கிற போது அப்படி அதற்குரிய நற்குணமுடையவர்களாக நாம் நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும். தாகித்த ஒரு நாய்க்கு ஒருவர் தண்ணீர் புகட்டினார். அவர் விபச்சாரத்தை தொழிலாக வைத்திருந்தவர் தான். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தாகித்த நாய்க்கு, அந்த பிராணிக்கு இரக்கம் காட்டியதின் காரணத்தினால் அவரை சுவனவாதி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 நேரம் தொழக்கூடிய அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை செய்யக்கூடிய ஒரு பெண் ஒரு பூனையை வளர்த்தார். தானும் உணவு கொடுக்கவில்லை, வெளியேயும் அதை அனுப்பவில்லை, கட்டி போட்டார். அந்த பூனைக்கு உணவு கொடுக்காததின் காரணத்தினால், இரக்கம் காட்டாததின் காரணத்தினால் அந்த பூனை செத்து போனது. அதன் காரணத்தினால் என்னதான் அவள் இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் செய்திருந்தாலும் அவள் நரகவாதி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நற்குணங்களின் மூலமாகத்தான் நம்மால் சொர்க்கத்தை அடைய முடியும். எருமூக்கினுடைய போர்க்களத்தில் நடந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும். தண்ணீர் கேட்ட போது ஒரு தோழர் தண்ணீர் கேட்கிற போது இன்னொரு தோழர் பக்கத்தில் இருப்பவர் தண்ணீர் கேட்கிறார். என்னுடைய தாகத்தை விட, என்னுடைய உயிரை விட பக்கத்தில் இருக்கிற அவருடைய தாகம், அவருடைய உயிர்தான் பெரிது என்பதாக 4 நபர்கள் தண்ணீரை மாற்றி மாற்றி குடிப்பதற்கு முன்னாலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தானார்கள், ஷஹீதானார்கள் என்பது வரலாறு. அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் நாம் கவனிக்க வேண்டியது, அவ்வளவு ஒற்றுமையாக இருந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு எதுவும் வந்ததே இல்லையா என்று நாம் சிந்திக்கிற போது, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் நம் சமுதாயம் என்கிற அந்த உணர்வும் அவர்களிடத்திலே நிலைத்து இருந்தது.
இன்றைக்கு நமது சமுதாயத்தினுடைய நலனை விட பிறரின் மானம் மரியாதையை கேள்விக்குறியாக்கி வெட்ட வெளிச்சமாக்குவதில் தான் அதிகமாக கவனம் செலுத்துகிற மக்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனிதநேய மாண்பாளர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியில் நடப்போம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.